Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரயில்வே ரெக்யர்மெண்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ICF சென்னை ரெக்யர்மெண்ட். ஸோ சென்னை ரெக்யர்மெண்ட்டுன்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ ICF அப்படின்னு நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னா அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தமிழ்லேயே இந்த வாட்டி வந்துருச்சு, இணைப்பு பெட்டி தொழிற்சாலை. ஸோ ரயில்வேயில் அந்த ரயில்வே கோச் பெட்டி தயாரிக்க தொழிற்சாலையில் தான் நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி 782 வேகன்சி. இதுக்கான ட்ரைனிங் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்ன ஓரியன்டான ஒர்க்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெட்லைன் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நிறையா பேர் கேட்குறாங்க, ப்ரோ அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா? ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே தான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போவும் நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா நிறையா பேர் அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோட மிடில் நான் கொடுக்க போகிறேன். அது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கான நான் டீட்டெயில் சொல்லிட்டேன். 782 வேகன்சி 2 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஒன்று ஃப்ரெஷர்ஸ், இன்னொன்று ITI. 2 டிவிஷனில் அந்த 782 வேகன்சி பிரிக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எவ்வளோ, ஸ்டைஃபன் எவ்வளோ, இந்த 2 வருஷம் டூரேஷனில் யார் எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ இதுக்கான எலிஜிபிள் என்ன, ஃபஸ்ட்டு திங் அதுதான். ஸோ அப்படிங்கிற கிளியர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் இன்னொன்று ஹைலைட் பண்ணுவோம். இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம், இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லிஸ்ட் தான் செலக்ட் பண்ணுறாங்க. பேஸ்டாக இருந்தால் அவங்க SSLC மார்க் தான். ஸோ அதுவும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். அந்த அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் சொல்லிவிட்டு எப்படி நான் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் டேட் இந்த மந்த் எண்ட், அதாவது ஜூன் எண்டு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ கிளியராக கேட்டுட்டு எல்லாமே அப்ளை பண்ணணும். எல்லாருமே பேசிக் 10th முடிச்சிருப்பீங்க, எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நான் வீடியோ சொல்லிடுறேன் கரெக்டாக. ஓகே, நம்ம ஷார்ட் சம்மரி பார்த்துட்டு ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் போயிடலாம், ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீக்வன்ஸ் நமக்கு ரயில்வேல ரெக்யர்மெண்ட் வரனால கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். ஸோ BP/RR13 அப்ரண்டிஸ் டேட்டோட மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் இருக்கிறது ஒரு ஹாப்பியான நியூஸ், ஓகே? ஸோ நமக்கு ட்ரைனிங் பீரியட் டைம் சொல்லிட்டேன். இப்போ எவ்வளோ ட்ரைனிங் பீரியட் இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரெஷர், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வேணாம். நீங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் இதுக்கான டீட்டெயில் சொல்லிடுறேன். ஸோ கார்பெண்டருக்கு 2 இயர்ஸ், நம்பர் ஆஃப் போஸ்ட் 40 வேகன்சி, எலக்ட்ரிஷியன் 2 இயர்ஸ் 20 வேகன்சி, ஃபிட்டர், மிஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர். ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? டிவிஷன், டியூரேஷன் டைமு, நம்பர் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ XIT, அதாவது ஐடியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா XITயாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 1 இயர் டியூரேஷனில் தான் கேட்குறாங்க. அது வேகன்சி பாருங்கள், 2 டிவிஷனையும் பிரித்து 752 வேகன்சி. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே XITக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. should have passed 10th standard with minimum 50% of mark with science and maxim under 10th or plus 2 system. It is equivalent to also national trade certificate notified the trade issued by the national council validity, okay va, above training 1 year, okay? ஸோ இதுக்கு நமக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க. XIT ஏன்னா 1 இயர் டியூரேஷன் டைம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நமக்கு 10th ஸ்டாண்டர்டு 50% ஆஃப் மார்க் வந்துருக்கணும். ஸோ அண்டர் 10th + சிஸ்டம் தான், ஓகேவா? ஸோ ஓகே, கார்பெண்டர் பெயிண்டருக்கும் சேம் திங்ஸ் தான். ஸோ 50% ஆஃப் மார்க் இருந்தாவே போதும், ஓகே? ப்ரோக்ராமிங் சிஸ்டம் சேம், மினிமம் 50% ஆஃப் மார்க், சேம் திங். இப்போ ஃப்ரெஷர் காண்டிடேட் பாருங்கள், சேம் தான், அதுவும் 50% ஆஃப் மார்க் வித் சயின்ஸ் அண்ட் மேத் அண்டர் 10th + சிஸ்டம் ஈக்குவலண்ட், ஓகே? நீங்கள் SSLC வச்சு அப்ளை பண்ணலாம். சாரி, கிளாஸ் 10, அதே மாதிரி இதுவும் கிளாஸ் 10 தான். செகண்ட் ஒன் கார்பெண்டர், வெல்டர் சேம் தான். MLT ரேடியோ பெத்தனாலஜி ஷுட் ஹவ் 10th or plus சிஸ்டம், ஓகே? நோட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் வித் குவாலிஃபைட் வித் இன்ஜினியரிங் டிகிரி ஆர் டிப்ளமோ ஆர் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை, ஓகே? இம்பார்ட்டன்ட், தி நோட்டிஃபிகேஷன் பியூர்லி given ஃபார் த அப்ரண்டிஸ் ட்ரைனிங், நாட் ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட், ஓகே? இதுதான் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் இப்போ நான் கொடுக்க போகிறேன். எதனால அப்ரண்டிஸ் முடிக்கிறோம், அதுக்கான ஸ்கோப் என்னங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிடுங்க, ஓகே? ஏஜ் லிமிட் பாருங்கள். ஸோ 30, ஸோ 15லேருந்து 24 24 இருக்கணும். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறீங்களா, அதான் ஃப்ரெஷர்ஸ் கேட்குறாங்க. ஸோ 15 தான் உங்களுக்கு கரெக்டாக ஏஜ் இருக்கும், 24 ஸோ அப்படி இல்லைனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். SC/STக்கு OBC 3 இயர்ஸ், SC/ST 5 இயர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டைஃபன் பாருங்கள், 10th கிளாஸ் ஸ்டாண்டர்ட், அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு 6000 per month. 12th கிளாஸ் ஃப்ரெஷர்ஸ் பாஸ் அவுட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 7000 per month. ஸோ 2 டிவிஷன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், 10th or 12th. ஸோ மெரிட்டில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ பர்சன்டேஜ் மார்க் நிறையா இருக்கணும். ஸோ அதனால் 2டையுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். XITக்கும் 7000 தான் per month, ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், மெரிட் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் ஹைலைட் பண்ணிட்டாங்க. SMS ஆர் இமெயில் ஒன்லி செலக்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகே? ஸோ எக்ஸாம் ஃபீஸ் ஜஸ்ட் 100 rupees தான் நீங்கள் பே பண்ணணும். நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். SC/ST உமனுக்குலாம் அவங்க எந்த ஃபீஸ் கிடையாது. மிஸ்டர் அதர்ஸ் OBC 100 rupees தான் பே பண்ணணும். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் வியூ ஆகிடுச்சா? ஸோ இதுதான் ஃபுல் ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன், நான் கரெக்டாக சொல்லிடுறேன்.
ஸோ என்கேஜ்மெண்ட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அண்டர் ஆக்ட் 1961 ஓகே /நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸைட்டின்னு 2 தனியாக டிவிஷன் பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இப்போ பாருங்கள், கார்பெண்டர் 40 வேகன்சினா அதர்ஸ் எவ்வளோ, ஓபிசி எவ்வளோ, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கிளியராக கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ தென் இதுக்கான நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது கேட்டகரி டிசபிலிட்டி கேண்டிடேட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஹெச்வினா என்ன, எல்வினா என்ன, ஓன்னு அதுக்கான கிளியர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்வினா லோ விஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மேபி இன்கேஸ் அது எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்ஸ் ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நமக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்ன்ஸ். அதுக்கு முன்னாடி சிலபஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா? ஸோ எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடையாது. ஏன்னா எக்ஸாம் சென்டர் எதுவுமே அவங்க கேட்கல. ஸோ அதுக்கான டேரக்ட் டீட்டெயில்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஓகே, இப்போ குவாலிஃபிகேஷன் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மெஷினிஸ்ட்கான கேட்டது வந்து 10th ஸ்டாண்டர்ட். இப்போ உங்களுக்கு ப்ரீஃபாக நாங்கள் சொன்னல. ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸை நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ பீரியட் ஆஃப் ட்ரைனிங் ரெண்டுக்குமே ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸைட்டி ரெண்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைஃபன் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் ப்ரீஃபாக நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே வெப்சைட்டில் தான் அந்த வெப்சைட் நான் கொடுத்துட்றேன். ஸோ ICF போர்ட்டல் வெப்சைட் அந்த லாகின் நீங்கள் பிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, ஸோ சிஸ்டம் ஜென்ரேட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், த காண்டிடேட் இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, த பாஸ்வேர்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட், டேட் ஆஃப் பர்த் ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். பாஸ்வேர்டு அக்னாலஜ்மெண்ட் தான் டேட் ஆஃப் பர்த் பண்ணி வந்துடும் ஓகேவா. ஸோ ஓகே, ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபார்மெட் எப்படி இருக்கணும்னு. ப்ராசஸ் வந்து பார்த்துக்கோங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 100 rupees நான் சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த என்னென்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கான விஷயம் சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான். நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. லாஸ்ட் பேஜ் மொத்தம் 7 பேஜ் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கொஸ்டின் என்ன ப்ரோ அப்ரெண்டிஸின் ட்ரைனிங் சொன்னாவே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ சில பேர் அதுக்கோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு இன்னமும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய லைஃப்பில் நான் கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா வேணாம், ஜஸ்ட் லிவ் இட் ஓகேவா. ஸோ என்னென்னா ஆக்சுவலி ஓன் லைஃப்பில் நடந்தது. என்னோட கசின் இருக்காங்க ஸோ ரயில்வேல, அந்த விஷயத்தில் நான் கேதர் பண்ண விஷயம் சொல்கிறேன். ஸோ சில பேர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிக்கிறீங்களா, முடிச்ச உடனே கொஸ்டின் கேட்டால் என்னப்பா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடித்தா எப்போ வேலை வருதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கான கொஸ்டின் லிங்க் நிறைய ப்ரீஃபாக போயிடுது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் என்னோடய பர்சனல் விஷயத்தை நான் கேதர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. என்னென்னா இப்போ நம்ம அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடித்த உடனே ஃபஸ்ட் நம்ம திங்க் பண்ணுறது நமக்கு எப்போ இனிமேல் ரயில்வே ஜாப் கிடைக்கும், 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ அப்படின்ற ஒரு திங்கிங் போயிடும். ஸோ நிறைய அடுத்த திங்கிங் இல்லைப்பா அதெல்லாம் ஃபஸ்ட்டு சீனியாரிட்டி வைஸ் தான்ப்பா வரும், அதெல்லாம் ரொம்ப லேட்டாகும், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இது எல்லாமே வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் இன்டிமேஷன் பண்ணுவோம். ஸோ நமக்கு டியூரிங் வந்து அந்த அப்ரெண்டிஸ் டைம் கொடுக்கலாம், அந்த 2 வருஷம் டைம். ஸோ அதில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை வந்து நோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம். ஸோ நம்மளோட நாலேஜு எவ்வளோ ஸ்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மீன்ஸ் அந்த இப்போ ரயில்வே பெட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது சில பேர் வந்து கடமைக்கு 2 வருஷம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்காமல் அதில் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை பார்க்குறோங்கிறதுக்கு நமக்கான ஹையர் டீம் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்க பார்ப்பாங்க, இந்த பையன் இவ்வளோ இண்டிவிஜுவல் எடுத்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் உண்மையாங்க அப்படின்லாம் கேட்கலாம். நான் அது கடைசியில் அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது உண்மையாக போயான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம்னா இப்போ நமக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிக்கிறோம் ஓகேவா, பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளோட பர்ஃபார்மன்ஸோட டீட்டெயில்ஸு, தென் நம்மளோட நம்மளோட மார்க் ஸ்கோர் பண்ணுற விட நமக்கு நாலேஜு, தென் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்கிறேன்ல. ஸோ நமக்கு ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறோம், எவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ ஆர்வமாக அந்த விஷயம் பண்ணுறோன்னு சொல்லலை. அந்த டீட்டெயில்ஸ்க்கான மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி டீமே இருக்குது. இதுதான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் என் கசின் நான் சொல்லி கேதர் பண்ண விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அந்த விஷயம் நமக்கு வந்து இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா. ஸோ நம்ம எவ்வளோ அந்த வேலையில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறோம், அதுக்கான தனி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க சொன்னேன்ல. ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விஷயம் எதுக்கு சில பேர் வந்து சர்டிஃபிகேஷனுக்கு மட்டும்தான், சில பேர் சீனியாரிட்டி வைஸ் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் இது திங்க் பண்ண மாட்டேறீங்க. டியூரிங் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற டைமில் உங்கள் பர்ஃபார்மன்ஸு, உங்களோட ஆட்டிடியூடு, உங்களோட டிசிப்ளின் எப்படி, நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறீங்க, இதெல்லாம் நமக்கு ஏன் அந்த விஷயத்தை நம்ம கேதர் பண்ணல அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட்டாக இருக்குது. அதை தான் நான் கேதர் பண்ண, அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டைமிங்கில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். இப்போ நான் சில பேர் நான் சொன்னல இதெல்லாம் வந்து உண்மையாக போயேன்னு அவங்களுக்கான ஆன்சர் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ரயில்வே டிவிஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளோட போஸ்டிங் வந்து அதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதும் யார் கையில் இருக்குது. ஸோ அவங்க தான் ஹெட்டு. சென்ட்ரல் ரயில்வே ஹெட்டில் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களா, அவங்க தான் ஹெட். அவங்க நினச்சா போஸ்ட்டை இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். இது உண்மையாக ஃபேக்கானலாம் கிடையாது. நிறைய நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கு. யாராவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா.
ஸோ அந்த நம்மளோட நோட்டிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரயில்வே அத்தாரிட்டிக்கு ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் சீனியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, ஸோ அவங்கள்ட்ட உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களோட ஹையர் டீம் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட அந்த ஃபைல் அவங்க டேபிளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஃபினிஷாக ஒரே ஒரு பாயிண்ட்டில் நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் சொன்னது உங்கள் பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறீங்க எல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட நேம் அவங்க டேபிள் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வித்தின் 1 or 2 இயர்ஸில் நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதுதான் என்னோடய லைஃப்பில் கேதர் பண்ண விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எனக்கு சொன்னார், நான் இன்றைக்கி ஒரு 1000 பேரோ 10,000 பேருக்கு என்னோடய விஷயம் வெளியே போகுது, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இக்னோர் பண்ணுறவங்க இக்னோர் பண்ணிடுங்க, பிரச்சனையே இல்லை. பர்சனல் லைஃப்பில் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நிறைய ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி தான், எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கோங்க, விட்டுருங்கன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதுதான் உண்மையான ஃபேக்ட், நடக்கிற விஷயம். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி இந்த விஷயத்தில் இவ்வளோ இந்த டைமில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், இவ்வளோ நாலேஜ் எடுத்து இந்த பையன் வேலை பார்க்குறான், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ ஸ்கில் இருக்குது அப்படின்னா உடனே உங்கள் மார்க் ஸ்கோர் போர்டு போய் டேபிளுக்கு போயிடும். டூரிங் 2 வருஷம் முடித்தவொடனே உங்களுக்கு பர்மனெண்ட்ஷிப் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் நினைக்கலாம், நமக்கு மேலே சீனியர் ஒரு கோடி பேர் இருக்காங்கடா, நமக்கு இன்னும் 40 வருஷம் ஆகும்டான்னு. வெறும் 4 நாளில் பர்மனெண்ட் எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ஸோ நீங்கள் அந்த அப்ரெண்டிஸ் டைமில் கரெக்டாக உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை பாருங்கள், நல்லா கற்றுக்கோங்க நிறையா விஷயம். ஸோ அந்த 2 வருஷம் பீரியட் வந்து நீங்கள் எதுவும் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் ஸ்டைஃபன் வருதுன்னு மட்டும் நினைக்க, நிறையா விஷயம் கற்றுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 99.9% ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஹையர் டீம் பார்க்குறதும் இல்லாமல் நமக்கு மேலே ஒரு ஆள் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு திங்கிங்கில் வேலை பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஸ்கோப் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபைனல் நான் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நம்ம அப்ளிகேஷன் ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மார்க் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸு, இம்பார்ட்டன்ட் ஐடி, மெயில் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டைஃபன், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் XITA தனித்தனி டீட்டெயில்ஸ் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஏதாவது டவுட் வைஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இது தான். ஓகேவா? ஸோ ஸ்டைஃபன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல. ஸோ ஓகே, இது எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனில், ஸோ எல்லாமே ஆன்லைன் மோடு தான், பேமெண்ட் ₹100 ஆன்லைன் மோடு. அந்த ஆன்லைன் லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் அதிகமாக இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான திங்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.